ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 8, அத்தியாயம் 1, கிரேக்கர்கள் முதல் காந்தி வரை. அதன் தொடர்ச்சி பகவத்கீதை மறுபிறவி பற்றிய காலத்திற்கு அப்பாற்பட்ட வேத நூல். அதன் தொடர்ச்சி. வேறு விதமாக கூறினால், மனிதன் தனது ஒரு வாழ்நாளிலேயே மீண்டும் மறுபிறவி எடுக்கிறான். உடலில் உள்ள உயிரணுக்கள் தொடர்ந்து மடிகின்றன என்றும் புது புது அணுக்களால் மாற்றப்படுகின்றன என்றும் எந்த உயிரியல் வல்லுநரும் உங்களுக்கு கூறுவர். நமது தற்போதைய வாழ்விலேயே நாம் எண்ணற்ற வேறுபட்ட உடல்களை பெற்றுள்ளோம். இளைஞனின் உடல் அவன் குழந்தை பருவத்தில் பெற்றிருந்த உடலை விட முற்றிலும் வேறுபட்டது. உடலில் மாற்றம் ஏற்பட்ட போதிலும் அதனுள் இருக்கும் ஆத்மா மாறாமல் இருக்கிறான். இதே போன்ற நிகழ்ச்சியே மரணத்தின் போதும் ஏற்படுகிறது. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. பகவத்கீதை 2.22. இவ்வாறாக பிறப்பு இறப்பு என்னும் முடிவற்ற சூழ்ச்சியில் ஆத்மா சிக்கிக் கொண்டுள்ளான். பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. பகவத்கீதை 2.27 என்று அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார். வேதங்களின்படி நுண்ணுயிரியல் தொடங்கி மீன்கள், தாவரங்கள், பூச்சிகள், ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் என 84 லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன. தத்தமது விருப்பப்படி உயிர்வாளிகள் இத்தகைய உயிரினங்களில் இடைவிடாது பிறக்கின்றன. ஆத்மா புது புது உடல்களுக்கு மாற்றம் பெறுவதற்கான உந்து சக்தியாக விளங்குவது மனமே. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடுத்த பிறவியில் அடைகிறான் என்று கீதை 8.6 விளக்குகின்றது. நமது வாழ்வில் நாம் எதையெல்லாம் நினைக்கின்றோமோ செய்கின்றோமோ அவையெல்லாம் மனதில் பதிகின்றன. அந்த மொத்த பதிவானது மரணத்தின் போது நமது எண்ணத்தை தீர்மானிக்கின்றன. இந்த எண்ணங்களின் தகுதிக்கேற்ப தகுந்த உடலை ஜட இயற்கை நமக்கு வழங்குகின்றது. எனவே நம்முடைய தற்போதைய உடல் கடந்த முறை நாம் இறந்த போது நமக்கு இருந்த உணர்வின் வெளிப்பாடாகும். இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாளி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான் என்று கீதை 15.9 விளக்குகின்றது. மேலும் மறுபிறவியின் பாதை எப்போதும் உயர்வை நோக்கி செல்வதில்லை. அடுத்த பிறவியில் மனிதனாக பிறப்பதற்கான உத்தரவாதம் மனிதனுக்கு தரப்படுவதில்லை. உதாரணமாக, நாயின் மனநிலையில் ஒருவன் மரணம் அடைந்தால் அவன் தனது அடுத்த பிறவியில் நாயின் கண்கள், காதுகள், மூக்கு முதலியவற்றை பெற்று நாய்க்குரிய சுகத்தை அனுபவிப்பான். அந்த துரதிர்ஷ்டமான ஆத்மாவின் விதியை தமோ குணத்தில், அதாவது அறியாமை குணத்தில் மரணமடைபவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கிறான் என்று கூறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உறுதி செய்கிறார். பகவத்கீதை 14.15. பகவத்கீதையின்படி ஜடத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத இயற்கையை மனிதர்கள் அறிந்து கொள்ளாவிடில் கர்மத்தின் சட்டங்களால் அவர்கள் சில நேரங்களில் மனிதர்களாகவும் சில நேரங்களில் மிருகங்களாகவும் வேறு சில நேரங்களில் செடிகள், பூச்சிகள் என்று மீண்டும் பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்னும் சுழற்சியில் தொடர்கின்றனர். நாம் நம்முடைய தற்போதைய பிறவியிலும் முந்தைய பிறவியிலும் செய்த பல்வேறு கர்மத்தின் விளைவுகள் நமது தற்போதைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. பௌதீகத்தில் பந்தப்பட்டுள்ள ஜீவன் இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியினை மனித உடல் வழங்குகிறது. மனித பிறவியை முறையாக பயன்படுத்துவதால் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்னும் வாழ்வின் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு மறுபிறவியின் முடிவற்ற சுழற்சியை உடைத்தெறியலாம். ஆனால் மனித பிறவியை அடைந்த ஜீவன் புலனின்ப செயல்களில் ஈடுபட்டு தனது வாழ்க்கையை வீணடித்தால் 1000 பிறவிகள் பந்தப்படுவதற்கு தேவையான கர்மத்தினை அவனால் எளிதில் உருவாக்கிவிட முடியும். அவனது அத்தகு பிறவிகள் மனித பிறவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்க இயலாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், முட்டாள்கள் உயிர்வாளி எவ்வாறு தனது உடலை கைவிடுகிறான் என்பதையோ இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கிறது என்பதை காண இயலாது. பகவத்கீதை 15.10-11.
மனித உடலை பெறும் அதிர்ஷ்டம் வாய்ந்த ஜீவன் தன்னை அறிவதற்கும் மறுபிறவியின் கோட்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் தீவிர முயற்சி செய்ய வேண்டும். அம்முயற்சியின்றி நாம் இருத்தல் கூடாது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொடுக்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 2 மாறும் உடல் மாறாத ஆத்மா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.